நரேந்திர மோடியின் தொண்டனாக நான் இருப்பேன், திமுக ஆட்சி வீழ்த்துவேன். ஏன் இப்போ அந்த சபதத்துக்கு இப்போ கட்சிக்கும் சம்பந்தம் இல்லையா? அந்த சபதத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லையா? இருக்க வேண்டியதுன்னு வேலை செய்ய வேண்டியதுன்னு. நயினாருடைய கரத்தை வலுப்படுத்துவேன். இப்போது தலைவராக பொறுப்பேற்றுக்கிற நயினார் நாகேந்திரன் கரத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்ல, அந்த சபதத்தையும் நான் தொடர்வேன். சொல்லுங்க, செய்ய வேண்டியதானே? அமெரிக்கா போயிட்டு வந்தார், அடுத்த வாரம் சிங்கப்பூர் போகிறார். அப்போது நீங்கள் அதிகாரம் இல்லை என்றால், ஒரு வலிமையான பதவி உங்களுக்கு இல்லை என்றால் கட்சி வேலை பார்க்க மாட்டீங்க. அமெரிக்கா போவீங்க, சிங்கப்பூர் போவீங்க. கேட்டால் ஜாலியாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், என்னை கூண்டுக்குள்ளே அடைக்காதீங்க. தெரியுதா உங்களுக்கு? அப்போது அண்ணாமலையுடைய செயல்பாடுனா, எனக்கு பதவி கொடுத்தாதான் நான் ஆக்ரோஷமாக பேசுவேன், பதவி இருந்தால்தான் ஆளுங்கட்சி எடுத்து பேசுவேன், திமுக வீழ்த்துவேன். இதெல்லாம் சவடாலாம் எப்போ? பதவியில் இருந்தால் தான். அப்போது பாஜக இருக்கிற தொண்டை வீட்டில் படுத்துருக்கணுமா? இவர் மட்டும் ஊராக சுற்றுவாரா? ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிற மாதிரி பேசுகிறார். அவருக்கு என்னென்னா விரக்தி.